தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்ட ஈரோடு மேட்டூர் தொப்பூர் வழித்தடத்தில் சாலையை தரம் உயர்த்தாமல் சுங்கச்சாவடி அமைத்து கட்டணம் வசூலிக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் கட்டணம் வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஈரோட்டில் இருந்து பவானி, மேட்டூர், மேச்சேரி வழியாக தொப்பூர் வரை செல்லும் 95 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை கடந்த 2017ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டது. இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து அதிகரித்ததால் சாலையை விரிவாக்கம் செய்து மேம்படுத்த 186 கோடியில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு கடந்த 2021இல் பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது சாலை விரிவாக்கப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சாலையை கட்டண சாலையாக மாற்ற அம்மாப்பேட்டை மற்றும் தொப்பூர் ஆகிய 2 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் போதுமான அளவிற்கு சாலை தரம் உயர்த்தப்படவில்லை என்று கூறும் பொதுமக்கள் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் கட்டணம் வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர். டோல் மட்டும்தான் போட்டிருக்காங்களே ஒழிய எந்த ஒரு வளர்ச்சி பணியும் இல்லை. சாதாரணமாக இருந்த அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அதே ரோட்டை இந்த பக்கம் 1 மீட்டர் அந்த பக்கம் 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கு வசூல் பண்ணுறது அப்படின்றது இது ஏற்புடையதாக இல்லை. பலதரப்பட்ட மக்கள் மனு கொடுத்தாச்சு, போராட்டங்களும் பண்ணியாச்சு, கட்சி சார்பாகவும் போராட்டங்கள் நடந்தது. அதே மாதிரி பஞ்சாயத்துலேயும் தீர்மானம் போட்டு டோல்கேட் வேண்டான்னு தீர்மானம் நிறைவேற்றி அதை அனுப்பியிருக்காங்க, மேல் அதிகாரிகள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதிகாரிகளோ அரசு துறையோ இது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த டோல்கேட் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே எண்ணம். அப்படி மீறி டோல்கேட் வரும் பட்சத்தில் பொதுமக்கள், விவசாயிகளும் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கலாம் இருக்கிறோம் என்பது அரசுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 வழிச்சாலையாக மாற்றாததால் இருசக்கர வாகன விபத்துகள் அதிகரித்திருப்பதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் விவசாய கிராமங்கள் நிறைந்த இந்த பகுதியில் விளைபொருட்களை எடுத்துச் செல்வதில் தங்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். சார், விவசாயி அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப பாதிப்பு தாங்க. அவங்க வெங்காயம், வாழை, கரும்பு, பருத்தி இதெல்லாம் நாங்கள் வெளியில் தான் கொண்டு போய் நாங்கள் விற்பனை பண்ணணுங்க. வெளியூருக்கு தான் கொண்டு போகணும். அதனால் எங்களுக்கு வர எங்களுக்கு எல்லாம் வசூல் பண்ணாங்கன்னா எங்கள் விளைபொருள் இன்னும் நாங்கள் ஏற்கனவே நலிவடைஞ்சிட்ருக்கிறோம். மேலும் மேலும் நாங்கள் நலிவடைகிறதுக்கு தான் இது அமைய மாட்டிருக்குங்க. சாலையை மேம்படுத்தாமலேயே கட்டணம் வசூலிக்கும் முடிவை ஒன்றிய அரசும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தும் இப்பகுதி மக்கள் சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருகின்றனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.